Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ATOZ தமிழ். நான் உங்க ஜெகதீசன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லியும் அன்லிமிட்டெட் பேக், அன்லிமிட்டெட் கால்ஸ், லிமிட்டடான டேட்டா பேக் எல்லாருமே போட்டிருப்போம். அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் வோடஃபோன்ல நைட்டு 12 மணிக்கு மேல அன்லிமிட்டெட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆஃபர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின தெளிவான வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன், செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, அதெல்லாம் சரி, ஏற்கனவே அதான் போட்டாச்சு, அப்புறம் என்ன இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற நெட் வேஸ்டா போகுது. அதாவது நம்ம டெய்லியும் வந்து 1.5 GB டேட்டா பிளான் போட்டிருக்கோம், ஆனா நம்ம 500 MB 600 MB தான் யூஸ் பண்றோம். ஒர்க்கிங் டேஸ்ல நமக்கு இந்த நெட் எல்லாமே வேஸ்டா போகுது. டெய்லியும் நம்ம அந்த 1.5 GB யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை பயனுள்ள வகையில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மேல அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க வோடஃபோன், அதாவது VIல. அதை எப்படி நம்ம பயனுள்ள வகையில யூஸ் பண்ணிக்கலாம்? ஷெட்யூல் அப்ப நைட் 12 மணிக்கு மேல மட்டும் நம்ம முழிச்சிட்டு இருக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அந்த நம்ம போட்டு வைக்கிற டவுன்லோட் ஆகிற வேண்டிய ஃபைல் அப்படியே டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணாத இன்டர்நெட்டை நம்ம குறிப்பிட்ட ஒரு டைமிங்ல மட்டும் டவுன்லோட் ஆகிற மாதிரி வச்சு விட்டுறலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம வேற நெட்வொர்க் சிம் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம நைட்டு 10 மணி வரைக்கும் தான் வந்து நம்ம முடிச்சுட்டு இருக்க போறோம். ஆனால் நமக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் அந்த 2 மணி நேரத்தில் அந்த டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால முடிச்சுட்டு இருக்க முடியாது, நம்ம தூங்க போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டைமிங்கை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நைட்டு இப்போ 10 மணிக்கு நம்ம டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 11:45 வந்து அந்த டவுன்லோடிங் டைமை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி VIல கொடுத்துருக்கிற அந்த 12 மணிக்கு மேலே அன்லிமிட்டட் இன்டர்நெட் ஃபீச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு 12 மணிக்கு மேலே டவுன்லோட் வந்து செட் பண்ணி வச்சுட்டு காலையில் 6 மணிக்குள்ள வந்து நம்ம அந்த டவுன்லோடிங் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதனால மிகப்பெரிய அளவில் பெரிய பிக் சைஸ் ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் இல்லை மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் லென்த்தான ஒரு வீடியோவாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஸோ பொறுமையாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்கேயாவது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா மொத்த வீடியோவுமே வந்து உங்களுக்கு புரியாம போகலாம். ஸோ வாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்த்து. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ADM அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது ADM அப்படின்னா அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர். ஆமாங்க, உங்களுடைய டவுன்லோட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப் தான் வந்து இந்த டவுன்லோட் மேனேஜர். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அதனால வந்து நம்ம ADM அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர் இந்த ஆப் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல சில பர்மிஷன்ஸ் எல்லாம் அலோ கேட்பாங்க, அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததா இதுல கொடுத்துருக்க இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை ஷட் டவுன் பண்றதுக்கு பக்கத்துல செட்டிங்ஸ், பக்கத்துல ப்ரௌசிங், அதுக்கப்புறம் பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் ஆட் பண்றதுக்கான பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி கியூ, டவுன்லோட்ஸ்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் கியூ, அதே மாதிரி ஃபினிஷ்டு, டவுன்லோட் முடிச்சது எல்லாமே கீழே அந்த மாதிரி ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல ரெண்டாவதா இருக்கிற செட்டிங்ஸ்குள்ள வந்து நம்ம போய்க்கலாம். அதுல பார்த்தோம் அப்படின்னா கீழே ஷெட்யூலர் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம ஷெட்யூல் தான் போட போறோம். ஸோ இது வந்து ஷெட்யூலர் இருக்கிறத வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூலர் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷெட்யூலர் ரெக்வயர் ரன்னிங் சர்வீஸ் ப்ரோக்ராம் நாட் க்ளோஸ் த சர்வீஸ் ஆஃப்டர் எனபிளிங் த ஷெட்யூலர் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த ஷெட்யூலர் நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இந்த ஆப் ரன் ஆகும், க்ளோஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் பேட்டரி கன்சம்ஷன் வந்து அதிகமாக கொஞ்சம் எடுத்துக்கும் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிறதுனால அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா நம்ம வந்து அந்த ஷெட்யூலர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான போது மட்டும் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா போதும். இப்போ வந்து ஷெட்யூலர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நமக்கு எந்த டைமிங்ல வந்து நமக்கு டவுன்லோட் ஆன் ஆகணும் அது அப்படிங்கறத வந்து வச்சுக்கலாம். இப்போ VSIM யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேல ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகணும், காலையில் 6 மணிக்குள்ள டவுன்லோட் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு வைக்கலாம். அப்படி இல்லை நம்ம மற்ற நெட்வொர்க் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வந்து காலையில் வந்து நமக்கு டவுன்லோட் வேண்டாம், நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகி நைட் வந்து ஒரு 11:45 டவுன்லோட் ஸ்டாப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ இப்போ ஓகே, இப்போ சில பேருக்கு டவுட் வரும், இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதால பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக எடுத்துக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஸ்டாப் ஆனதும் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுலேயே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த ஷெட்யூலரை மட்டும் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோனில் 9:59 ஆகுது டைம். இதை வந்து நான் ஸ்டார்ட் டைம் வந்து செட் பண்ண போகிறேன்.
போகிறேன் பாருங்க. இது வந்து ரயில்வே டைம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். 9:59. இப்போ வந்து நான் 10:01 வந்து டவுன்லோட் செட் பண்ணுறேன். 10 மணி அப்படின்னா 22. ஸோ 22க்கு வந்து நான் டைம் செட் பண்ணுறேன். 22:01 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வந்து 10:01 வந்து டவுன்லோட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, டவுன்லோடர் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ வந்து ஒரு மூவி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மூவி வந்து நான் டவுன்லோட் பண்ணோம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவியோட லிங்கை டேரெக்டாக நான் ஏடிஎம்க்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கியூவில் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்க வந்து ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு ஏடிஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏடிஎம்ல வந்து நம்ம இதை வந்து ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நமக்கு இந்த இடத்துல ஆட் மாதிரி இது என்ன இந்த ஃபைலோடைய நேம் எல்லாமே வந்து கேட்கும், எங்கே நம்ம சேவ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் கேட்கும். இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே வந்து டவுன்லோடில் வந்து இது ஆட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, ஏடிஎம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கியூவில் வந்து இருக்குது. இப்போ பாருங்க 10 மணி ஆகுது கரெக்டாக. நான் 10:01 டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூவில் வந்து இருக்குது. நான் டவுன்லோட் போட்ட அந்த மூவி வந்து இப்போ பாருங்க டைமிங் வந்து 10 ஆகிட்டு இருக்கு. 10:01 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10:01 ஆகுது, ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. 10:01 டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம தேவையான டைமிங்க்கு வந்து நம்ம டவுன்லோட் ஷெடியூலர் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் டைம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி ஆப்பும் வந்து பேக்ரவுண்ட்லேயும் ரன் ஆகாது. டோட்டலாக அந்த ஆப்பும் ஷட் டவுன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதனால அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணாமல் டேட்டா வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும், இல்லை விசிஎம் யூஸ் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே என்னால் டேட்டா யூஸ் பண்ண முடியல, ஆனால் ஃப்ரீ அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துருக்காங்க, என்னால் யூஸ் பண்ண முடியலன்னு கவலைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகமாக டேட்டா இல்லை மூவிஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க, அதிகமாக டவுன்லோட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.